சொல்லு. இதெல்லாம் ஒரு இன்ட்ரோவா? ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே நடந்திருக்கும் இல்லையா? அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்குமாண்ணா சொல்லு. யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சாலோ ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலோ 5 நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். லாக்டவுன்ல எல்லாம் ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு சீட்டு மாதிரி எழுதி வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கறத நான் பேண்ட்டு இந்த இதுவும் ஒரு சீட்டு மாதிரி கொடுப்பாங்கல்ல. எதுக்கு கொடுப்பாங்க? பொருள் வாங்குறதுக்கு. சொல்லு. பொருள் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நான் ஊர் வழியே சுற்றிட்டு வந்துட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு போகும்போது மறந்துட்டேன். அது வீட்டில் கொடுக்கவும் மறந்துட்டேன். பேண்ட்லேயே வச்சுட்டு பொழுதோட குளிச்சுட்டு வாஷிங் மிஷினில் போட்டு அடுத்த நாள் இருந்து பார்த்தா அம்மா என்னை அடிக்க வருது. எதுக்குன்னு கேட்டால் ரேஷன் கார்டு போய் அந்த சீட்டு வந்து கிழிஞ்சிருச்சு, வாங்க முடியல. அப்போ என்னைத்தான் ரேஷன் கார்டை அலைய விட்டு ஏதோ நிறைய பிரச்சனையாயிருச்சு. சரியான ஆயுள் காப்பீடு மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். முதல்ல பண்ணேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். பெருசாக ஒரு மாதிரி இருக்குமா, நான் பார்த்து பக்கத்துலேயே மீன் கடை இருந்துச்சு. மீன் கடை வீட்டில் வந்து அது வரைக்கும் வந்துட்டு நான் வந்து மீன் வந்துட்டு குழம்பு வச்சா பெருசாக இருக்கும், மற்றபடி எல்லாம் கட் பீஸாக தான் இருக்கும். அங்கே என்னன்னா தண்டி மீன் முழுசாக எடுத்து மாதிரி பொறிச்சு கொடுத்தாரு. முள் எதை எடுத்து திங்க முடியாதா, தெரியாது சின்ன வயசில். எங்கள் அண்ணனுங்களோட போயிருந்தப்போ நான் வெளியே சொல்லவும் இல்லை. சரி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறப்போ நான் பாட்டுக்கு எடுத்து எல்லாம் சாப்பிட்டு அது வரணும். அந்த சின்ன பீச்சு சில்லியாட்ட போட்டேன், அது மட்டும் சாப்பிட்டு எனக்கு முழுசாக இருந்துச்சு. அதை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருவேன்ட்டு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு நான் கடைசியில் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் பஸ்ஸில் ரிட்டர்ன் வந்து உடுமலையில் தான் எப்படின்னு எடுத்து பார்த்தேன்னா அப்போ தான் தெரிஞ்சு நான் மறந்தே போயிட்டேன். இப்படின்னு எடுக்கிற சொதன்னு ஆயிடுச்சு. அப்போ அது கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. அப்போ இப்போ சொன்னெல்லாம் பேண்ட்டெல்லாம் நாரி அது எடுக்க அப்படியே நீ எப்படி அந்த டோக்கன் எடுக்கும்போது அந்த தவச்சு ஈரமாக இருந்து எப்படி இருக்கு, அது மாதிரி அந்த மீன் அன்னைக்கிட்ட அந்த மீன்களை பார்த்தாலே பாவமாக இருக்குது. என்னமோ சொதன்னு பேப்பராட்டு உருண்டு வந்துச்சு. அது ஏட்டா அன்றைக்கி மறந்தோட மாதிரி ஆயிடுச்சு. 10th பப்ளிக் எக்ஸாம் அப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் தான். 22ஆம் நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வந்து ஒரு 8 மணி ஆயிடுச்சு, 8 மணி பஸ்ஸுக்கும் வரல. அதுக்கப்புறம் இருக்கிறது 9:30 பஸ்ஸு தான், 10 மணி கடைசி பஸ்ஸு. 10 மணிக்கு தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 9:30 பஸ்ஸுக்கும் காணோம். அப்புறம் தெரிஞ்சவங்க வந்து இருந்தாங்களா, அவங்கக்கிட்ட வந்து தெரிஞ்ச ஸ்டாஃப் இருந்தாங்க. அது வந்து வேறு ஸ்கூல், நாங்கள் கீரனூர் தான் சென்டராக அங்கே போயிருக்கோம். அது வேறு ஸ்கூல்னால தெரிஞ்ச ஸ்டாஃப் இருந்ததுக்கு அவங்கக்கிட்ட கேட்டப்போ சரி நான் பார்த்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லும்போது அவன் எக்ஸாமுக்கு வந்துட்டான். எப்படியோ கார் கூட்டிகிட்டு வந்துட்டார். கேட்கும்போது நான் மறந்துட்டு படுத்து தூங்கிட்டேன்டா அப்படின்ட்டான். இது எக்ஸாமே மறந்துட்டு படுத்து தூங்கிட்டான் வீட்டில். அதே மாதிரி இடக்கொண்டா இருக்குது. நான் வந்துட்டு 7th or 8th படிச்சுட்டு இருக்கிறேன். நானே என் ஃப்ரெண்டும் எக்ஸாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு மழை பெஞ்சது. எப்போது அந்த நாள் முன்னாடி நைட்டு மழை பெஞ்சது. அதனால வந்துட்டு காலையில் வந்துட்டு லீவு தான் விட்டுருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அரையாண்டு தேர்வு என்னமோ சொல்லுவாங்க, லீவு விட்டுருந்தாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் வந்துட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு லீவு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி அவங்க கால் இருக்குது, அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டான். அவன் என்ன உயிர் நண்பன். யாருமே வந்து அதை கண்டுக்கல, நானுமே வந்து கண்டுக்கல. அதுக்காக வந்து திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன நினச்சேன்னு தெரில, நம்ம வந்து அவன் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு அங்கே போய் அவன் வந்துட்டு வாடா அப்படின்ற, ஏய் இருடா இந்த இதையும் வாய்க்கால் வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு
உன்னை வெட்டிடுவேன் வா தயவு செஞ்சு அப்படி கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் வந்து அப்புறம் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கிட்ட இருந்து ஸ்கூலுக்கு வருவாங்களே எங்கள் கிளாஸில். இன்னும் 2 பேர் என்ன சைக்கிளிங் போவாங்களே காலையில், அது அப்படின்னு கேட்குறதுக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டு பறந்துக்கிட்டு அவள் சிரிக்கிறா. சப்பு நிறைய ஒரு நான் ஒன்றும் படிக்கல அப்படின்றியா. It was at this moment that he knew he fucked up. எக்ஸாம்னு யோசிச்சோம்னாலே நிறைய இது அது இந்த நிறைய பேர் வந்துட்டு இந்த மீம்ஸ்லாம் வருமில்ல, நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்டா நான் மேக்ஸ் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. நான் காலேஜில் வந்துட்டு ஆடான் கோர்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்ததே வந்துட்டு ஒழுங்காக படிக்க மாட்டோம், அது பத்தாதுன்னு சொல்லி போட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி எக்ஸ்ட்ரா போவாங்க. காலேஜ் போனால் தெரியும். அவனுக்கிட்ட வந்துட்டு ஒரு 3 பேப்பர் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், இன்சூரன்ஸுக்கு வந்துட்டு ஒரு 3 பேப்பர் இருக்கும், அவங்களுக்குள்ளேயே ஒரு 3ஆவது வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு ஈஸி இருக்கு இல்லையா, அதுக்கே வந்துட்டு பிட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லா எக்ஸாமுக்கும் பிட்டு தான் வந்துட்டு பிட்டு ரெடி பண்ணி கொடுப்பால, செகண்டுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்து வந்துட்டேன்டா, எப்படி இது பண்ணிடலாம்டா, சின்ன சின்ன டாபிக்காக சூப்பராக வச்சுருக்கிறேன்டா அப்படின்ட்டு நான் பின்னாடி அந்த நடந்து வரோம்ப்பா. யார் நான் அந்த பாடம் நடத்துனவர், அந்த ப்ரொஃபஸர் நடந்து வரோம்ப்பா. நான் ஐயோ கேட்டிருப்பார், கேட்டுலையே இவரை பற்றி ஏன்டா பயப்படுறேன் அப்படின்ற ஒன்று இருந்தேன். அப்புறம் தான் இருந்துச்சு, ஏன்டா பண்ணேன், இவர் நாளைக்கு தான்டா வருவார் அப்படின்னு. அப்போ யாராவது இன்னொருத்தர்றா அப்படின்னு வாயில நான் அதை எதுவுமே படிக்கலையாடா, சரி விடு இதை படிச்சுட்டு எடுத்துக்கிட்டு. ஒரு நிமிஷப்பா, ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு இந்த பாக்கெட்டில் வச்சு மறந்தது. ஒருக்கா 500 ரூபா வந்து அப்பா எங்கேயோ கொடுத்தாரு. எப்போனா ஒரு 6வது 7வது படிக்கும்போது கொடுத்தாரு. கொடுத்துட்டு இன்னைக்கு ஊருக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. போகலை. இன்னைக்கு நைட்டு வந்து அப்படியே பாக்கெட்லேயே குளிச்சு கிளம்பிட்டு நாளைக்கு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தள்ளிட்டேன். அதே மாதிரி பாக்கெட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் குளிக்க போகும்போது மறுபடியும் வாஷிங் மிஷினில் கழட்டி போட்டு 500 ரூபாய்க்கு போயிடுச்சு. அந்த 500 ரூபா வந்து வாஷிங் மிஷினில் போட்டு இது அலாசி எடுக்கும்போது தான் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அந்த 500 ரூபா அதுக்குள்ள விழுந்துருச்சுக்குள்ள. அப்பா கிட்ட தெரியாம அரைச்சிட்டா. ஆனால் நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேளுங்க. ஷார்ட் டைம் மெமரிஸ்னா சொன்னால் வந்து ரொம்ப ஃபன்னாக வந்து கேவலமாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. என்னன்னா காலேஜ் வந்து லாஸ்ட் டே, அது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஏதோ ஒன்று டிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஃபைல் விருப்பமில்ல அசைன்மெண்ட்டெல்லாம் நீ ஸ்கூலில் இது அதுக்கு ஒரு கவராட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் அந்த மாதிரி எதாவது எடுத்து வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஐடி கார்டு எல்லாம் எடுத்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸு ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டு, நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் 1-2-3 டிபார்ட்மெண்ட். எனக்கு வந்துட்டு காலேஜ் லாஸ்ட் டே, யாருமே அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பக்கத்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் பொண்ணு இருந்துச்சா, அது கூட வந்துட்டு பார்த்தா அப்படியே நிறையா பார்த்துட்டு போகுது. அது வந்து தெரியாது யாருக்குமே, சும்மா அப்படியே பார்த்து போகணும். நான் இந்த கூட இருந்த ஃப்ரெண்டு என்ன வந்துட்டு கடைசி நாள் அப்படி எனக்கு வந்துட்டு எதுக்கு போய் பேசிக்கிட்டு அதை அப்படியே போயிட்டு அப்படின்னா திடீர்னு ஏற்றி விட்டானுங்க, நான் போய் பேச ஆகணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இப்படிலாம் பேசிட்டு வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அப்படியே ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க கூட இருக்கிறவங்க எல்லாம், ஏதோ பொண்ணு கூட பேசிக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அந்த டிசியெல்லாம் கொடுத்தானுங்கல்ல ஒரிஜினல்ஸு, அது காணோம், கையில் இல்லை. எல்லாரும் பத்திரமா வச்சுருக்கிறானுங்க, உன்னோடது மட்டும் காணோம். வெக்கமா இல்ல, ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா, அதை நீ பெருமையா சொல்ற. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே?
வாட்டி காணோம். எங்கடா போய் தொலைஞ்சது அப்படின்னு எனக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. கூட சுத்தவங்க எல்லாத்துக்கும் இருக்குது. நான் எங்கே போச்சுன்னே தெரியல. அவனுக்கு சொல்கிறானு, நீ அந்த பிள்ளோட பேசும்போது நீ எங்கே இருந்தீன்னு உனக்கே தெரியலடா அப்படின்னு. எனக்கா நான் பிச்சுக்கிட்டு போகிற காலேஜ் முழுக்க 4 பேர் 4 பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். போன இடமெல்லாம் எங்கேயும் காணும், எங்கே போச்சுன்னே தெரியல. திடீர்னு அப்புறம் வேறு வழி இல்லை, தொலைஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸ் சார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்லி அவர் இது என்னடா தம்பியாச்சு சார் தெரியும் சார், அப்படியே பசங்களோடு சுற்றிட்டு இருந்தேன். எங்கே போச்சுன்னு தெரியும் சார், இடையில வீட்டுக்கு தானே வச்சு தான் மறந்துருப்போம் சார் அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு சரி தம்பி கொஞ்சம் ரொம்ப க்ளோஸு நம்ம ஒரு சார், அதுக்காக சரின்னு போட்டு லேபுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் அங்கே தான் வந்துட்டு சிசிடிவி கேமராலாம் அங்கே தான் பார்த்துக்கலாம். அவங்க வந்துட்டு சார் கிட்ட ஏப்பா இதப்பா தொலைப்பியா நீ அப்படிங்க. சரி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ஆகணும் சொன்னேன். சாரி சார் பார்த்து விடுங்க சார். அந்த ஆளுக்கு அப்புறம் போட்டு தொடாங்க, இங்கே கிடைக்காதுப்பா அப்படின்னு போடும்போதே சொல்லி தருத்திரம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு நான் சொல்லிட்டேன். பேசிட்டு ஆடம் அதுமாதிரி அதை கரெக்டாக அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இங்கிட்டு வரேன். பேசின இடம் கேமரா இல்லை, பேசிட்டு இப்படி வர்றேன். அதாவது அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படி நடந்து போயிட்டு இருக்குது. நானும் ஓடுறேன். என்ன தம்பி பின்னாள் பொண்ணுங்களே அடிக்க இங்கே ஓடுறேன் அப்படின்றாரு கிளாஸை. அதான் சரி தொலைவத்தான் சரி போனேன். சரி சரி கடைசியில் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக அதுக்கு பேசிட்டு அங்கே நான் பசங்க அதை பார்த்துட்டு அதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு திரும்புறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் எங்கேயோ போய் மிஸ் பண்ணியிருக்கிறியா, இதனால தான் போடுறது சார், அதுக்கு பக்கத்தில் கேமராவை திருப்புங்க அப்படின்ட்டு அதுக்கு அந்த டயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. அந்த டயத்துக்கு மாதிரி தான் எங்கேயோ துவச்சிருக்கிறியா அப்படின்னு கண்டுபிடிச்சேன். கடைசியில் பார்த்தா பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பைக் ஸ்டாண்டு இருக்கும். அங்கே வந்துட்டு ஸ்கூட்டி மேலே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மயிலே போச்சுன்னு அந்த புள்ளடா அப்படின்னு எங்கடா அப்படின்னு திரும்புவா. அப்போ தான் கூடத்தோட முதற்கொண்டு எல்லாம் மறந்துட்டா, எல்லாம் அப்படியே போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரிஞ்சது. அப்புறம் போய் அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு அன்றைக்கி. ஒரு இதுக்கடா பேசாத பிள்ளைகிட்ட பேசி சம்மந்தம் இல்லாமல் நடக்குது. அது கரெக்டாக எனக்கு மட்டுமே நடக்கும். நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்துருக்குது. இதுதான் கொஞ்சம் கேவலமான சட்டை. இந்த மாதிரிலாம் சார்ந்தது எனக்கு அப்போதைக்கு அது